கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திக்ருடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த லேசான எளிமையான திக்ரு தான் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர். இந்த திக்ரை நம்ம ஓதுறதுனால நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, இந்த திக்ரோடைய சிறப்புகள் என்னென்ன நமக்கு ஓதுறது மூலயமா நமக்கு கிடைக்குதுன்னு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் செடி நட்டு கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். அபூ ஹுரைரா, என்ன நட்டு கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டார்கள். எனக்காக நான் செடி நட்டு கொண்டிருக்கிறேன் என்றேன். இதைவிட சிறந்த செடியை உமக்கு நான் சொல்லவா என கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நான் கூறினேன். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர். இவற்றில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக சுவனத்தில் உமக்கு ஒரு செடி நடப்படும். சுபஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்ம இதை ஓதுனோம்னா நம்ம அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக நமக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செடியை நம்ம பெயரில் நடுறான். சுபஹானல்லாஹ். மூன்றாவது ஹதீஸ், ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்ககிட்ட வந்து உங்களை தற்காத்து கொள்ள ஒரு கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், யாராவது பகைவர்கள் வந்து விட்டார்களா என நாங்கள் கேட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ள கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கேடயம் எதுவென்றால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்க. இது வந்து உங்களை கியாமத் நாளில் இந்த கலிமாக்கள் வந்து தன்னை ஓதியவருக்கு முன்புறமும் வலதுபுறமும் இடதுபுறமும் பின்புறமும் இக்கலிமாக்கள் வந்து தன்னை ஓதியவருக்காக அல்லாஹு தஆலா கிட்ட பரிந்து பேசும். சுபஹானல்லாஹ். இந்த கலிமாக்களை ஓதிய அந்த மனிதருக்கு நிரந்தரமாக நன்மைகளை அளித்து கொள்ளக்கூடிய அமலும் இந்த ஒரே அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹதீஸ் 4, மரத்தை உலுக்குவதால் மரத்திலிருந்து இலைகள் விழுவது போல் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது சொல்லுபவருடைய பாவங்களை விழச் செய்து விடுகிறது. எப்படி மரத்திலிருந்து இலைகள் கீழே உழுவுதோ அதுபோல் நம்ம இந்த திக்ருகளை சொன்னோம்னா நம்மளுடைய பாவங்கள் நம்ம கிட்ட இருந்து உதிர்ந்து கொட்டுதான். சுபஹானல்லாஹ். ஹதீஸ் 5, உங்களில் யாரேனும் தினமும் உஹது மலையளவு அமல் செய்ய முடியுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உஹது மலையளவு எவரால் அமல் செய்ய முடியும் என சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். உங்களில் எல்லோராலும் செய்ய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், அது என்ன அமல் என சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். சுபஹானல்லாஹ் சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதின் நன்மை உஹது மலையை விட பெரியது. அல்லாஹு அக்பர் என்று சொல்வதன் நன்மை உஹது மலையை விட பெரியது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நம்ம ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னோம்னா அந்த ஒரு சுபஹானல்லாஹுடைய நன்மை உஹது மலையை விட பெரியது. அப்போ நம்ம எத்தனை சுபஹானல்லாஹ் எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம்னா நமக்கு உஹது மலையளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். ஹதீஸ் 6, ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நீங்கள் சுவர்க்க பூங்காக்களை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, யா ரசூலல்லாஹ், சுவர்க்க பூங்காக்கள் என்றால் என்ன என நான் கேட்டேன். பள்ளி வாசல்கள், சுவர்க்க பூங்காக்கள் என்றால் பள்ளி வாசல்கள் என பதிலளித்தார்கள். யா ரசூலல்லாஹ், மேய்தல் என்றால் என்ன என நான் கேட்டேன். அதற்கு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர் என சொல்லுவதே அதற்குரிய அர்த்தம். அதாவது பள்ளிவாசலுக்கு சென்று நம்ம இந்த திக்ருகளை ஓதணும்னா நம்ம சுவர்க்க பூங்காக்களில் இந்த திக்ருகளை ஓதி அதிகமான நன்மைகளை சேர்த்து கொள்வது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹதீஸ் 7, அல்லாஹு தஆலா தன் வேதத்திலிருந்து 4 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துள்ளான். அவை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதாகும். சுபஹானல்லாஹ் என ஒருவர் கூறினால் அவருக்கு 20 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 20 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு அக்பர் என்று ஒருவர் கூறினால் அவருக்கும் அதே போன்று கூலி கொடுக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுபவருக்கும் அதே கூலி கொடுக்கப்படும். ஒருவர் மனப்பூர்வமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 30 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சுபஹானல்லாஹ்.
ஹதீஸ் 8 லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று பூமியில் ஒருவர் கூறினால் அவரது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 9 சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என ஒரு மனிதர் சொன்னால், என் அடியான் எனக்கு வழிபட்டு விட்டான், தன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா அதை ஓதியவரை பார்த்து கூறுகின்றான். சுபஹானல்லாஹ் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்கள் அனைவருக்கும் தெரிந்த மிக லேசான எளிமையான தம் வாயில வரக்கூடிய மிக எளிமையான திக்ரு, சிறிய திக்ரு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இதை குழந்தைங்க கூட சொல்லுவாங்க. இந்த திக்ரை நம்ம ஓதுறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு சிறப்புகளையும் எவ்வளவு நன்மைகளையும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். நம்ம இதை சிந்திச்சு பார்த்து நம்ம தினமும் தொழுகையிலும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம சும்மா இருக்கிற நேரம், ஃபோன் யூஸ் பண்ணுற நேரமும் நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த திக்ருகளை நம்ம ஓதணும்னா அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமையில் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை மலை குவியலாக நமக்கு கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். யார் திக்ரு அதிகமாக ஓதுறாங்களோ அவங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையுது, சந்தோஷம் அடையுது, கவலைகள் இல்லாமல் இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம அல்லாஹ் தஆலாவை நினைவு கூர்ந்து ஓதுவது தான் திக்ரு. அல்லாஹ் தஆலாவை நம்ம எவ்வளவு நம்ம நினைவு கூர்றோம் என்பதுக்கு உதாரணமே நம்ம திக்ரு ஓதுறது தான். திக்ருகளை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.